குறிக்கோள் நீ வச்சுக்கணும். நான் அப்படி ஆகணும்னு அப்புறம் தொழிலதிபர் ஆகணும்னு சிலர் விரும்புவாங்க. சிலர் வந்து அரசியல்ல நான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தில வரணும்னு விரும்புவாங்க. ம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதிலேயே இருக்கும். அந்த ஆசிரியர்கள் கேட்பாங்க பார்த்தீங்களா? "நீ பெரிய ஆளாகி படிச்சு என்ன ஆக போற?" அப்படிம்பான். "சார் நான் டாக்டர் சார், நான் வக்கீல் சார்" அப்படின்னா என்ன கேட்டா நான் நடிகனா ஆவேன்னு சொல்லுவேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு மேல பெரிய ஆள் பசங்க இருப்பாங்கல்ல. அதில ஒருத்தர் மோகன் ஒரு தலைமை எடுத்துக்கிட்டு, தோட்டத்தில போய் பூவெல்லாம் பறிச்சு, ம். ஒரு பையில நிரப்பிக்கிட்டு, இப்போலாம் பேப்பர் கிழிச்சு தூக்கி போடுறாங்கல்ல ஸ்க்ரீன்ல. நாங்க ஆமா. ஒரிஜினல் பூவ தோட்டத்தில கிராமம் தானே. நைஸ். பறிச்சு ஒரு பையில எடுத்துக்கிட்டு போவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையன் ஓடியாருவான். அந்த ஸ்லோப் ஏறி இறங்குனா பெரிய கால் காட்டுவாங்க. அது எம்ஜிஆர் கால். உடனே அதுக்கே பூ போட்டு கை தட்டுவோம். அந்த கடை உரிமையாளர் பார்த்துட்டு, "என்ன பார்க்குறேன்னாரு?" "இல்ல, இல்ல இந்த படம் வந்து யார் வரைஞ்சதுன்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சதுன்னு சொன்னாரு." அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "நான் கூட நல்லா வரைவேன். எம்ஜிஆர் அண்ணாலாம் வரைஞ்சு வச்சிருக்கேன்." அப்படின்னோனே, "அப்படியா? நீங்க கொண்டு வா பார்க்கலான்னாரு." அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நான் என் கிராமத்துக்கு வந்து சைக்கிள் அத எடுத்துக்கிட்டு திருப்பி 3 கிலோமீட்டர் போய் அவர்ட்ட காட்டுனேன். காட்டுனோனே, "பரவாயில்ல நீ நல்லா வரையிற. ஆனா முறைப்படி நீ கத்துக்கிட்டீன்னா ஓவியர் ஆகலாம்ன்னு" சொன்னாரு. போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. நம்ம எத ரொம்ப உறுதியா நம்புறோமோ, அது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார் படத்துல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாவே படத்துல ஒரு 2, 3 இடத்துல டிராவல் ஆயிருக்கு. ஸோ இது உங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கு அப்படின்றத பத்தி? என்னுடைய வாழ்க்கையிலயும் இல்ல, எல்லார் வாழ்க்கையிலயும் இது கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். முயற்சி ஃபர்ஸ்ட்டு. ம். இலக்கை நோக்கி பயணிப்பது. ம். நான் வந்து நான் ஒரு மருத்துவர் ஆகப் போறேன். நான் ஒரு வக்கீல் ஆகப் போறேன். அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோளோட இது பண்றாங்கல்ல. அந்த குறிக்கோள்ல இருந்து விலகாம இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இதுதான் இதனுடைய தமிழாக்கம் இவ்வளவுதான். ஆ. குறிக்கோள் நீ வச்சுக்கணும். நான் அப்படி ஆகணும்னு அப்புறம் தொழிலதிபர் ஆகணும்னு சிலர் விரும்புவாங்க. சிலர் வந்து அரசியல்ல நான் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தில வரணும்னு விரும்புவாங்க. ம். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிறு வயதிலேயே இருக்கும். அந்த ஆசிரியர்கள் கேட்பாங்க பார்த்தீங்களா? "நீ பெரிய ஆளாகி படிச்சு என்ன ஆக போற?" அப்படிம்பான். "சார் நான் டாக்டர் சார், நான் வக்கீல் சார்" அப்படின்னா என்ன கேட்டா நான் நடிகனா ஆவேன்னு சொல்லுவேன். சின்ன வயசுலயே. ஆமா. காரணம் என்னன்னா, அதுதான் என்னுடைய நோக்கம், குறிக்கோளா இருந்துச்சு. ம். ஆனா அதுலேருந்து நான் விலகாம பயணிச்சேன் இத்தன வருஷம். ம். ஒவ்வொரு இதுலயும் எந்த கஷ்டத்திலயும், எந்த சூழ்நிலையிலயும் என்னுடைய இத விட்டுக் குடுக்கல நான். என்ன மாத்திக்கல. ஐயோ! இவ்வளோ சினிமால இவ்வளோ கஷ்டமா இருக்கு. பேசாம கிராமத்துக்கு ஓடிருவோம். சொல்ல வந்தேன் எனக்கு இருந்துட்டா ஓடியிருப்பேன் நானு. இல்லையா? ம். அதுதான் இத சொல்ல வந்த விஷயம் அதான். நைஸ். அப்ப சின்ன வயசுலயே வந்து உங்களுக்கு ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் தூண்டி இருந்திருக்கும் அந்த ஆசைய இல்லையா? சினிமா. சினிமா. சின்ன வயசுல சினிமா பார்க்குறது வந்து எம்ஜிஆர், சிவாஜி படங்கள் வந்து பார்ப்போம். நான் எம்ஜிஆர் ரசிகர். அந்த காலகட்டங்கள்ல. கிராமங்கள்ல வந்து அ எ எ நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு மேல பெரிய ஆள் பசங்க இருப்பாங்கல்ல. அதில ஒரு தலைமை எடுத்துக்கிட்டு, ம். தோட்டத்தில போய் பூவெல்லாம் பறிச்சு, ம். ஒரு பையில நிரப்பிக்கிட்டு, இப்போலாம் பேப்பர் கிழிச்சு தூக்கி போடுறாங்கல்ல ஸ்க்ரீன்ல. நாங்க ஆமா. ஒரிஜினல் பூவ தோட்டத்தில கிராமம் தானே. நைஸ். பறிச்சு ஒரு பையில எடுத்துக்கிட்டு போவோம். அந்த காட்சி பார்க்க போகும்போது, ம். இப்போ ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா, அ அந்த ஹீரோடைய ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வந்து டக்குனு ஹீரோவ காட்ட மாட்டாங்க. ஒரு குதிரைன்னா கால காட்டுவாங்க. ஆ. அப்புறம் அத அப்படியே ஸ்டெப் ஏறுனோனே எம்ஜிஆர் ஒளிவிளக்கு சம்திங் குடியிருந்த கோயில் ஏதோ ஒரு படத்தில எம்ஜிஆர் வந்து ஓடியாருவாரு. ம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பையன் ஓடியாருவான். அந்த ஸ்லோப் ஏறி இறங்குனா பெரிய கால் காட்டுவாங்க. அது எம்ஜிஆர் கால். உடனே அதுக்கே பூ போட்டு கை தட்டுவோம். ம். அந்த அளவுக்கு அந்த ஹீரோக்கள் மேல ஒரு பயங்கரமான ஒரு இது இருந்தது. சூப்பர். அந்த இதில இருக்கும்போது எனக்கு எண்ணங்கள் என்னன்னா, நாமளும் நடிகன் ஆகணும். அப்படிங்கிறோன்னா, அது சிறு வயதிலேயே என்ன உள்ளத்தில் நானே எனக்கு தானே விதைத்த விதை. அத நானே உள்ள தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிற மாரி இத்தன ஆண்டுகள் வளர்த்து வந்து இன்னைக்கு பயிரெடுத்திருக்கு. சூப்பர். ஒரு நடிகனா ஆகணும் அப்படின்றது உங்க எண்ணம். அத அத வந்து அச்சீவ் பண்றதுக்கு நீங்க எடுத்த முதல் படி அப்படின்னா அது என்ன? நடிகன் ஆகணுங்கிற எண்ணம் வந்து கிராமத்தில இருக்கும்போது, அங்க அந்த வாய்ப்புகள் கிடையாதுல்ல. சென்னையை நோக்கி பயணிச்சா தான வாய்ப்புகள். நான் நல்லா ஓவியம் வரைவேன். ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வர ஒரு ஒரு அங்க சொல்ல வந்தேன்ல, ஒரு ஸ்டுடியோ வழியா கிராஸ் பண்ணும்போது, அங்க ஒரு எம்ஜிஆர் படம் வரைஞ்ச படம் இருந்துச்சு. ம். அத வாசல்ல நின்னு பார்த்துட்டே இருந்தேன். ம். அந்த கடை உரிமையாளர் பார்த்துட்டு, "என்ன பார்க்குறேன்னாரு?" "இல்ல, இல்ல இந்த படம் வந்து யார் வரைஞ்சதுன்னு கேட்டேன். நான் தான் வரைஞ்சதுன்னு சொன்னாரு." அப்ப நான் அவர்ட்ட சொன்னேன், "நான் கூட நல்லா வரைவேன். எம்ஜிஆர் அண்ணாலாம் வரைஞ்சு வச்சிருக்கேன்." அப்படின்னோனே, "அப்படியா? நீங்க கொண்டு வா பார்க்கலான்னாரு." அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நான் என் கிராமத்துக்கு வந்து சைக்கிள் அத எடுத்துக்கிட்டு திருப்பி 3 கிலோமீட்டர் போய் அவர்ட்ட காட்டுனேன். காட்டுனோனே, "பரவாயில்ல நீ நல்லா வரையிற. ஆனா முறைப்படி நீ கத்துக்கிட்டீன்னா ஓவியர் ஆகலாம்ன்னு" சொன்னாரு. அது எங்க போறதுன்னு தெரியலன்னேன். நான் ஒரு ஓவிய ஆசிரியர் தான். அவரு ஓகே, ஒரு ஓகே. உயர்நிலைப் பள்ளி ஓவிய ஆசிரியர். ம்.
அதனால் நீ என்கிட்ட வந்து கற்றுக்கலான்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உனக்கு வந்து சம்பளம் வேறு கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்படியே அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அவர் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோன்னு டெய்லி வந்து 25 பைசா ஓகே. கொடுக்குறாங்க. சரி நான் அதுக்கு போனேன். 2 நாள் கழிச்சு அவருடைய நிலை என்னன்னா, அவர் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. ஒரு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணியாற்றுறாரு. இடைப்பட்ட நேரங்களில் அந்த பள்ளி போயிட்டு வந்த இடைப்பட்ட நேரங்களில் ஸ்டுடியோ திறந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஸ்டுடியோ பார்த்துக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை அவருக்கு. அதுக்கு என்ன இப்படி சொல்லி கூட்டி வந்து என்னை பயன்படுத்திட்டார். நீ ஸ்டுடியோ பாரு, நான் ஓய்வு நேரத்தில் உனக்கு ஓவியம் கற்றுத்தரேன் அப்படின்னு ஸ்டுடியோ அங்கே நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஓ சூப்பர். அப்போ எனக்கு இந்த ஓவியமும் இந்த ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஆனால் நோக்கம் பூரா எனக்கு இதில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் கிராமத்தில் ஷூட்டிங் எடுக்க சொல்ல அடிக்கடி ஷூட்டிங்லாம் வருவாங்க. உடனே ஷூட்டிங் பார்க்க ஓடி போயிடுவேன். போயிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆவேன். வந்து அவங்க அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுவேன் அவங்களுக்கு. அவங்க அந்த படமெல்லாம் வரவே வராது, ஆனால் அவங்க கூட தொடர்பு வச்சுருப்பேன். அப்படியும் நான் அந்த ஆசைகளை வளர்த்து சென்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டு இருந்தேன் தவிர யாரை போய் பார்க்குறது எனக்கு விவரம் தெரியாது. அப்போ